அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நேற்று வந்து இந்திய பிரதமர், அசைக்க முடியாத பிரதமர்னு நினச்சிக்கிட்டு இருந்த மோடி அவங்க ஒரு மேடை பேச்சு பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுடைய இடத்தையெல்லாம் பிடுங்கி முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவார் அப்படின்னு ஒரு பேச்சு. அதுக்கடுத்து உள்நாடு வெளிநாட்டு சதிகள் வந்து என்னை வந்து பிரதமர் பதவியிலேருந்து இறக்குறதுக்கு உள்நாடு வெளிநாடு சதிகள் செய்கின்றன அப்படின்னு பேசியிருக்காரு. இது எதை காட்டுதுன்னா, ஆடத் தெரியாதவனுக்கு ரோடு கோணல்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தானே ஒரு பழமொழி. ஆடத் தெரியாதவங்களுக்கு ரோடு கோணல்னு சொல்கிற மாதிரி தோல்வி பயத்தில் வந்து இல்லாததை வளரிக்கிட்டு இருக்கார். முதல்ல வெளிநாட்டு சரி, நீங்கள் ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஓட்டு எப்படி கேட்கணும்? நீங்கள் செஞ்ச சாதனையை சொல்லி கேட்கணும். நீங்கள் 10 வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருக்கீங்க. 2014 டு 2024 இப்போ நடைமுறை பிரதமராகவும் இன்னும் வந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் நீங்கள் தான் வந்து இந்த நாட்டுக்கு பிரதமர். நீங்கள் ஒரு மேடையில் போய் என்ன கேட்கணும்? நீங்கள் என்ன இந்த 10 வருஷமாக என்ன சாதனை சொல்லி செஞ்சுருக்கீங்களோ அதை சொல்லி ஓட்டு கேட்கணும். அதை விட்டுட்டு சாதனை சொல்லி ஓட்டு கேட்காம இன்னமும் மத வெறுப்பையும் மத உணர்வையும் தூண்டக்கூடியதை தான் பேசி ஓட்டு கேட்குறாப்புல. ஏன்னா தோல்வி பயம். இப்போ இதுவரையும் பேசாமல் இருந்தாங்க. ஒரு கடந்த அக்டோபர் மாதத்துலேருந்து நாங்கள் 400 சீட்டு பிடிப்போம் அப்படின்ட்டு ஒரு செட் பண்ணாங்க, மீடியா செட் பண்ணாங்க. வடக்கு சேனல் எல்லாமே வந்து தினமும் வந்து கருத்து கணிப்புங்கிற பேரில் வந்து 380 எடுக்கணும் 400 எடுக்கணும் சொல்லிவிட்டு ஒவ்வொரு கட்சியும் ரொம்ப குறைச்சி. தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து வெறும் 20 தொகுதி தான் கொடுத்துட்டு மற்றது வந்து பிஜேபிக்கு நிறையவான். தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய கட்சிக்கு வந்து ஏடிஎம்கேக்கு குறவான். இப்படியெல்லாம் செட் பண்ண பார்த்தாங்க. ஆனால் இப்போ தேர்தல் நடந்த 102 தொகுதியில் உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. உண்மை என்னன்னு தெரியவும் என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக வந்து இப்போ வந்து மறுபடியும் பழையபடி வந்து மத உணர்வை தூண்டக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து வாசகத்தை வந்து போட்டு பேசுகிறார். இது ஒரு பிரதமருக்கு அழகா? அப்புறம் வெளிநாட்டு சதிகள், என்னை பிரதமர் பதவியிலேருந்து இறக்குறதுக்கு வெளிநாட்டு சதிகள். நீங்கள் தானே இப்போ பிரதமராக நீங்கள் தானே இருக்கீங்க. உளவுத்துறை உங்கள்கிட்ட தானே இருக்குது, எல்லாமே உங்கள்கிட்ட தானே இருக்குது. கண்டுபிடிங்க வெளிநாட்டில் யார் பண்ணுறா என்ன பண்ணுறான்னு பப்ளிக்காக பேசுங்க. சாதனையை சொல்லி ஓட்டு கேட்குறத விட்டுட்டு தோல்வி பயத்தில் இல்லாததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காரு. மக்கள் முடிவு எடுப்பாங்க. மக்கள் கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலில் உங்களுக்கு பாடம் புகட்டுவாங்க. தோல்வி பயத்தில் எதை வேணாலும் பேசாதீங்க. நீங்கள் என்ன 10 வருஷத்தில் உங்களுக்கு வந்து நியாயமாக என்ன சாதனை செஞ்சுருக்கேன்னு சொல்லி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ ஓட்டு கேளுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.